ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் மாதரா ரிட்டர்ன்ஸோட தேர்ட் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 எபிசோடை போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் எல்லா எபிசோடையும் பார்க்காம லேட்டஸ்ட்டாக போடுற எபிசோட்ஸை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் புரியலங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதனால தான் முதல்ல நம்ம அப்லோட் பண்ண எபிசோட்ஸை பாருங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு டீட்டெயில்டான ரீகேப்பை பார்ப்போம். மாதரா நருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட தப்பு பண்ணதால் ஆகுரோமோ இவரை பியூர் வேர்ல்டுக்கு போக விடாமல் தடுத்திருப்பார். மாதராவோட சோல்ங்கிறது ஒரு அன்னேம்டு டைமென்ஷனில் தான் சீல் பண்ணப்பட்டு இருக்கும். ஆனால் ஏர்த்தில் ஒச்சுசுக்கீஸ் அண்ட் ஷிஞ்சுஸோட டாமினன்ஸ் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. ஏகப்பட்ட ஒச்சுசுக்கீஸ் ஆல்ரெடி ஏர்த்துக்கு வந்துட்டதா ஆகுரோமோ சென்ஸ் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் விட்டால் ஆகுரமோ மெயின்டைன் பண்ணுற இந்த எர்த் டோட்டலாக காணாமல் போயிடும்னு புரிஞ்சுக்கிறாரு. இதுக்காக அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் தேவைப்படுது. இதுக்காக தான் இவர் மாதராவை சூஸ் பண்ணுறாரு. அவருக்கான ஒரு செகண்ட் சான்ஸையும் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பவர்ஃபுல் வாரியர் வேணும்னா ஆசிரமாவை ஆகுரமோ சூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் மாதராவை சூஸ் பண்ணாருன்னு தோணும். இதே கேள்வியை மாதராவும் கேட்குறாரு. பட் ஆஷிரமா பியூர் வேர்ல்டுக்கு போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மிஷனுக்கு மாதரா தான் வேணும்னு ஆகுரோமோ சொல்கிறாரு. இது ஏன்னு ஃபைனல் எபிசோடில் தெரியும். இப்படி மாதரா சூஸ் பண்ணப்பட்டதால் அவரோட சோலை ஆகுரோமோ ரிலீஸ் பண்ணுறாரு. இவருக்கு இன்றா ஆசுராவோட சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்கிறாரு. மாதராவோட சோலை அவரோட பாடிக்கு டெலிபோர்ட் பண்ணுறாரு. மாதரா கண் விழிக்கிறாரு. இங்கே மாதராக்கே செம ஷாக். எப்படிடா என் உடம்பு இன்னும் என்னோட ப்ரைம் ஃபார்ம்லேயே இருக்குன்னு கேட்குறாரு. பார்த்தா மாதராவோட பாடியை ஒரு சீக்ரெட் கேங் எடுத்து டைம் சேம்பரில் வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து ரிசர்ச்சும் பண்ணிட்டு வராங்க. மாதரா எழுந்து அங்கேருந்த எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அவரை வச்சு என்ன மாதிரியான ரிசர்ச்சை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே இந்த ஒச்சுசுக்கி கிளான் ஷிஞ்சிட்சுன்னு எல்லாத்த பற்றியும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அந்த லேபையே மொத்தமாக அழிச்சிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. பார்த்தா அது செம பெரிய ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சூழ்ந்த இடமா இருக்குது. மாதரா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஃபாரஸ்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் மாதரா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா மாதராவோட பாடி இவ்வளோ நாள் ரெஸ்டிங்கில் இருந்துச்சு. இவர் இப்போ தான் டெக்னிக்கலாக பிறந்தே இருக்கார். இவருக்கு இப்போது ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. இதுக்காக தான் இவர் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு பழைய வீட்டை பார்க்குறாரு. இதுக்குள்ள யாராச்சும் இருப்பாங்களாங்கிற தயக்கத்தோட மாதரா உள்ள போறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்லை. இது பல வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு வீடா இருக்கு. அங்க மாதராக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, மாதரா இப்போ வரைக்கும் ப்ராப்பரான கிளாத்ஸ் இல்லாம இருந்தாரு. அங்க அவருக்கு சில கிளாத்ஸ் கிடைக்குது. கூடவே அங்க ஒரு எலும்புக்கூடும் இருக்கு. அதை மாதரா பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பெட் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை மாதரா விளக்கி பார்த்தா அங்கே ஒரு குட்டி டெடி இருக்குது. மாதரா அப்போதான் இது ஒரு குழந்தையோட ஸ்கெலிட்டன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஸ்கெலிட்டனையும் டெடியையும் எடுத்துக்கிட்ட மாதரா அது ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறாரு. ஒரு குழந்தைய படுக்க வச்சு பக்கத்தில் எப்படி டெடியை வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி அந்த பாடியோட பக்கத்தில் மாதரா அந்த டெடியை வைக்கிறாரு. வச்சு அந்த பணத்தை புதைச்சி அடக்கம் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய விஷயத்த மாதரா பேசுகிறாரு. ஆஷிரமா, இந்த வேர்ல்ட் பீஸை அடையணும்னு நீயும் நானும் பல வார ஃபேஸ் பண்ணோம், பல மெத்தட்ஸை கையாண்டோம். ஆனால் இங்கே பாரு, கடைசியில் நம்ம 2 பேரோட பிளானும் ஃபெயிலாக தான் போச்சு. இந்த சின்ன குழந்தை இவ்வளோ சீக்கிரம் ஏன் சாகணும்? அப்போ இந்த வேர்ல்டுக்கு பீஸுங்கிற ஒரு விஷயமே கிடைக்காதான்னு மாதரா புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வேறு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் மாதரா உச்சியோட தம்பி இசுனா உச்சியா இருக்காரு. அது ஒரு வாரிங் பீரியடுங்கிறதால டெத்துங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். முக்கியமாக சென்ஜூஸ் உச்சியாஸ்குள்ள அதிகமாகவே நடக்கும். அப்படி ஒரு நாளில் மாதரா இசுனாவோட பிரதர்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து தான் இசுனா அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்த மாதரா, ஏ இசுனா, இப்போது எதுக்கு நீ அழறன்னு கேட்குறாரு. நம்ம கூடவே வளர்ந்த நம்ம பிரதர்ஸ் இறந்துருக்காங்க, ஏன் அழுகிறேன்னு என்ன கேட்குறியே? உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா? இதெல்லாம் நினச்சி நீ அழமாட்டியா? இதுக்கு மேலே இவங்களெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னு உனக்கு புரியாதான்னு இசுனா கேட்குறாரு.
அதெல்லாம் கரெக்டு தான். இவங்க ஒன்றும் சாதாரணமாக இறக்கல இசுனா. இவங்கெல்லாம் உனக்காக, எனக்காக, ஏன் நம்மளோட கிளான்காக தான் அவங்களோட உயிரவே கொடுத்துருக்காங்க. இதனால் கண்டிப்பாக அவங்க ஒரு பீஸ்ஃபுல் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி போன அவங்களால கண்டிப்பாக உன்னை பார்க்க முடியும். நீ இப்படி உட்காந்து அழறத பார்த்தா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு மாதரா சொல்கிறாரு. அப்போ ஒரு ஹியூமனுக்கு எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கவே கூடாதான்னு இசுனா கேட்குறாரு. கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் அவன் ஹியூமன். பட் இதோ இறந்து போயிருக்காங்களே, இவங்க எல்லாரும் சும்மா சாகலை. நம்மக்கிட்ட சில விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு மாதரா சொல்கிறாரு. அது என்னது பிரதர்னு இசுனா கேட்குறாரு. அவங்களோட உயிரை எடுத்த செஞ்சூஸை எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் கொன்று அவங்களையும் இதே மாதிரி நீ அடக்கம் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிரதர்ஸ் நம்மளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீ இப்படி அழுகிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏன்டா நம்ம உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ஃபீல் தான் பண்ணுவாங்கன்னு மாதரா சொல்கிறாரு. உடனே இசுனா கண்ணை தொடச்சிட்டு, இல்லை பிரதர், நான் ஃபீல் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நம்மளோட பிரதர்ஸ் எதிர்பார்த்த அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இசுனா போன அப்புறம் மாதரா பெருமூச்சு விடுறாரு. அப்பாடா, எப்படியோ இவனை சமாளித்து அனுப்பிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா இவனும் ரொம்ப டவுன் ஆகியிருப்பான்னு மாதரா சொல்கிறாரு. அப்புறம் மாதரா அவரோட பிரதர்ஸோட கிரேவ் பக்கத்தில் உட்காந்துட்டு சில விஷயத்த பேசுகிறாரு. பிரதர்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் எல்லாரும் அப்பாவோட ஹேட்னால தான் இப்படி ஆனீங்க. அவரோட சொல்படி கேட்காம பீச விரும்பியிருந்தா நீங்களும் உயிரோட இருந்திருக்கலாம். இதனால தான் இசுனாவை நான் உங்கள் கூட சேர விடாமல் பிரிச்சே வச்சுருந்தேன். ஹேட்ரட் தான் உங்கள் எல்லாரோட உயிரும் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே எதிர்காலத்தில் இருக்காது. ஏன்னா நானும் ஆசிரமாவும் சேர்ந்து ஒரு வில்லேஜை பில்ட் பண்ணுவோம். அட, உங்களுக்கு ஆசிரமான்னா யாருன்னே தெரியாதுல்ல? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் ஒரு செஞ்சுங்கிறதால அப்பா அவன் கூட என்னை சேர விடலை. ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவனும் என்ன மாதிரியே பீஸை தான் விரும்புகிறான். அவன் என்னை விட பவர்ஃபுல், நானும் பவர்ஃபுல் தான்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி எங்களோட ட்ரீம் வில்லேஜை பில்ட் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற நம்மளை மாதிரி பசங்கள்லாம் வாருக்கு போக மாட்டாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் அதை பார்க்க நீங்கள் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்ல மாதரா அழறாரு. காட்சிகள் மாறுது. இசுனா ஒரு கடத்தில் இறந்து போய்ட்றாரு. இதை பார்த்து மாதராவால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவர் செஞ்சு உச்சியாஸ் வாரப்போ கூட பீஸை பில்ட் பண்ணிட முடியுங்கிற ஹோப்போட தான் இருந்தார். ஆனால் எப்போ அவரோட பிரதர் இசுனாவோட டெத்தை பார்த்தாரோ அப்போவே மாதராவோட கிளியர் விஷன் கரப்ட் ஆகுது. பீஸை அடைய ரிவெஞ்ச் தான் கரெக்டான விஷயம்னு மாதரா நினச்சிக்கிறாரு. கடைசியில் உண்மையாக பீஸுங்கிற ஒரு விஷயமே இங்கே கிடையாது, அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும்னு மாதரா உணர்றாரு. அதனால தான் அவர் இன்ஃபினிட் சுக்கியமையை சூஸ் பண்ணியிருப்பார். பட் எண்ட் ஆஃப் த டேல அதுவும் ஃபெயிலியரில் தான் முடியுது. அப்போதான் மாதரா ஆஷ்ரமா கிட்ட வாரில் பேசுகிறாரு. ஆஷ்ரமோட பாத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அது இப்போவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நான் சூஸ் பண்ண பாத் உச்சியாசையே டார்க் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. தன்னோட மொத்த வாழ்க்கையும் அன்னைக்கு நான் சூஸ் பண்ண ரிவெஞ்ச் பாத்தால நாசமாக போயிடுச்சு. பட் இந்த வாட்டி அப்படி நடக்காது. நான் எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை கரெக்டாக முடிப்பேன்னு மாதரா சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு மாதரா அங்கே இருந்த கிளாத்ஸை வியர் பண்ணிக்கிறாரு. மாதரா எதிர்பார்த்த அந்த ப்ராப்பர் ரெஸ்ட்டுங்கிறது அவருக்கு கிடைச்சிடுது. அப்புறம் என்ன, மாதரா அவரோட ஒச்சுசுக்கியான்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியே போகணும். பட் அவ்வளோ ஈஸியாக இந்த காட்டை விட்டு போயிட முடியாது. ஏன்னா இது செம பெரிய ஃபாரஸ்டாக இருக்குது. இதனால் மாதரா அவரோட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பால்ஸ் பவரை யூஸ் பண்ண நினைக்கிறாரு. அப்படி தான் இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த போர்ட்டல் ஆல்மோஸ்ட் ஒபிட்டோவோட டைமென்ஷன் மாதிரி இருக்கிறதா மாதரா சொல்கிறாரு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு. அதாவது இந்த போர்ட்டலை நம்ம எங்கே போகணுமோ அந்த பிளேஸை நினச்சிக்கிட்டு ஓப்பன் பண்ணால் அதர் சைடில் அந்த பிளேஸ் இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் மாதரா நினச்ச ஒரு பிளேஸ்க்கு அவர் போனாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா இவர் வந்ததுலேருந்து யாரோ இவரை கண்காணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மாதராக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அது கன்ஃபார்மே ஆகுது. ஏன்னா இவர் நினச்ச டெஸ்டினேஷனுக்கு போர்ட்டல் இவரை கூட்டிகிட்டு போகலை, அதுக்கு பதில் வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு.
அப்போது மாதரா இங்கே ஒரு எனிமி இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஃபைட் பண்ண ரெடியும் ஆகுறாரு. மாதரா, அவசரப்படாத, நான் உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ண இங்கே வரலன்னு அந்த நபர் சொல்கிறாரு. யாரோட வாய்ஸ் இதுன்னு மாதரா பார்க்கும்போது அங்கே ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் நிற்கிறதாவும் அவன் ஒரு மாஸ்கை போட்டிருக்கிறதாவும் சொல்கிறாரு. இந்த மாஸ்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மாதரா நினைக்கிறாரு. ஆனால் நமக்கு அந்த மாஸ்க் போட்ட ஆள் யாருன்னு ரிவீல் பண்ணலை. மாதராவோட அந்த பவர்ஸை தடுத்தது யாரு? இந்த மாஸ்கை போட்ட ஃபெமிலியரான ஆள் யாராக இருப்பா? எனக்கு என்னமோ இது ஒபிட்டோ மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.